ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ப்ளைனாக இருக்கிற நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து எப்படி வந்து நார்மல் நீடில் வந்து ஆரி டிசைன் போடலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து ப்ளவுஸில் வந்து இந்த கலர் இருக்குது, அந்த கலர்லேயே சில்வர் கலர் இருக்குது. நான் அந்த கலர்லேயே வந்து ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதை வந்து ரெண்டாக பாபினில் வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றி எடுத்ததுக்கப்புறமா அதை நம்ம வந்து பாபின் கேஸில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ப்ளவுஸ் கலர்லேயே த்ரெட் எடுத்துருக்கிறேன் மேலே போடுறதுக்கு. அதே நம்ம மாட்டி விட்டுக்கலாம். மாட்டி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். கரெக்டாக ஸ்டிச் விழுதா என்னான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சு கரெக்டாக விழுந்ததுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ப்ளவுஸை வந்து உள் பக்கம் மேலே வர மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்கு ஃபினிஷிங் லாஸ்ட் எண்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து இன்னொரு ஸ்டிச் இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே போட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து இது பீட்ஸ் தான் நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக நான் டேப் எடுத்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி அதில் வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கேன்ல அந்த இடத்துல வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். B7000 க்ளூ தான் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி டேப்லெட் பீட்ஸ் நான் இதில் வந்து ஒட்டிக்கிறேன். டேப்லெட்ஸ் பீட்ஸ் ஒட்டினதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் நம்ம அக்கு மாதிரி 3 இடத்துல வந்து நம்ம அந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆஃப் பீட்ஸ் நான் ஒயிட் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன், அதை வந்து நம்ம அதில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீட்ஸை வந்து நம்ம ஒட்டி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஒட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த டேப்லெட் பீட்ஸில் வந்து ஹோல்ஸ் இருக்குது. நம்ம அதில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். உள் பக்கமாக குத்தி மேலே எடுத்து வெளிப்பக்கமாக எடுக்கலாம். வெளிப்பக்கமாக எடுத்து முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பாருங்கள், உள் பக்கத்துலேருந்து ஊசியை மேலே எடுத்து அந்த டேப்லெட் பீட்ஸு உள்ளாடி எடுத்துக்கோங்க. எடுத்து வெளிப்பக்கமாக எடுத்து விடுங்க. இன்னொருக்கு அதே மாதிரி குத்தி மேலே எடுத்து வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு முடிச்சு போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இன்னொன்று நான் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணலாம்.
க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த டேப்லெட் பிட்ஸ் எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்க, இப்போ அந்த பக்கம் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த ஒயிட் பீட்ஸ் எடுத்து நம்ம அதில் ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் ஃபுல்லாக நம்ம இது பண்ணிட்டோம். இது வந்து கஸ்டமர் ரொம்ப இஷ்டப்பட்டது, நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி ஒட்டினதுக்கப்புறமா கை கொண்டு அமுத்தி விடுங்க எல்லா பக்கமும். இப்போ பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட கஸ்டமரும் ரொம்ப இஷ்டப்பட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி தைக்க நினச்சேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.